ஆதார் எண் வழக்கில் முக்கிய அம்சங்களை மட்டும் விசாரிக்க 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு பரிந்துரை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. விவரங்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், ஆதார் எண் வழக்குல முக்கிய அம்சங்களை மட்டுமே விசாரிக்க 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு பரிந்துரை செய்யலாம்னு உச்சநீதிமன்றம் கூறியிருக்கு. இதற்கான காரணம் என்ன? தம்பி தமிழரசன், தற்பொழுது இந்த ஆதார் விவகாரமானது தற்பொழுது ஒரு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆதார் என்பது கட்டாயமா அல்லது அது ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மட்டும் பார்க்க வேண்டுமா என்பது குறித்த பல்வேறு தரப்பிலிருந்தும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாதங்கள் உச்சநீதிமன்றத்தின் 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன்பு இன்று முதல் முறையாக வாதத்திற்கு வந்தது. அப்பொழுது 1958 மற்றும் 1962 ஆகிய ஆண்டு காலங்களில் பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றம் இந்த தனிமனித உரிமை என்பது ஒரு தனிமனித பாதுகாப்புகளை, தனிமனித விவரங்களை பாதுகாப்பு என்பது அடிப்படை உரிமையா என்பது குறித்த வழக்கில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தால் போதாது என்ற ஒரு தீர்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த வழக்கினை உச்சநீதிமன்றத்தில் இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிப்பது என்பது சரியாக இருக்காது. 7 அல்லது 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் விசாரிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை மத்திய அரசின் சார்பில் இன்றைய தினம் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு கே வேணுகோபால் அவர்கள் முன்வைத்தார். பல்வேறு வாதங்கள் முன்னும் பின்னுமாக சென்று கொண்டிருந்தது. குறிப்பாக நீதிபதிகளின் சார்பாக இனி ஒரு புதிய அமர்வு அமைக்கப்பட்டால் அதற்கென்று திரும்பவும் 10 நாட்களுக்கு மேலாகும். இது ஒரு வழக்கினை நீண்ட காலத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும் என்ற ஒரு விஷயத்தினை குறிப்பிட்டிருந்தார்கள். பிறகு ஒரு முடிவிற்கு வந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாளைய தினம் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது இந்த ஆதார் கட்டாயமா என்பதன் இந்த வழக்கின் விசாரணையில் மிக முக்கியமான சில அம்சங்களை மட்டும் எடுத்து விசாரிக்க போகிறது. குறிப்பாக நமது தனிப்பட்ட விவரங்கள் என்பது ஆதாரில் தற்பொழுது பதிவாகி இருக்கின்றது. பயோமெட்ரிக் முறையில் பல்வேறு விஷயங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், யாருக்கும் பகிர்ந்தளிக்க கூடாது என்று ஒரு தனி மனிதன் விரும்புவது என்பது அவரது தனிப்பட்ட உரிமை சார்ந்ததா அல்லது அதனை அரசாங்கமே முடிவு செய்து கொள்ளலாமா என்பது குறித்த வாதங்கள் தான் நாளைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவிருக்கின்றது. நாளைய தினமே இது குறித்த மிக முக்கியமான சில உத்தரவுகளும் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பெட்டிஷனர்களுக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் வாய்ப்பானது, அதாவது வாதங்களை எடுத்து வைக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மத்திய அரசிற்கு 2 மணி நேரம் வாதங்களை முன்வைக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே மிக அவசர கதியில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை விசாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாளைய தினம் மிக முக்கியமான உத்தரவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழரசன். நிரஞ்சன், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.